ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்னைக்கு வந்து கையேந்தி பவனில் கொடுக்குற கார சட்னி நம்ம வீட்லேயே எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு தான் பார்க்க வரோம். நம்ம வீட்டில் கார சட்னி செய்யும் பொழுது ஏதோ ஒரு டேஸ்ட் ஃப்ளேவர் ஏதோ ஒன்று மட்டும் மிஸ் ஆகும். அப்படி என்ன சீக்ரெட் அங்கே ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு சட்டுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்த்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப்னு இருக்கும். இதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அப்புறம் ஆல் அப்படிங்கிறத டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்கள் செல்ல தேடி வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படின்னு பார்த்துடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இதில் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எண்ணெய் வந்து நல்லெண்ணெயோ கடலையோ எது யூஸ் பண்ணுவீங்களோ அதை எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மட்டும் வர மல்லி சேர்த்துக்கலாம். இது வந்து கொரியாண்டர் சீட்ங்க. இதை லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணி விடுங்க. இதனோட ஃப்ளேவர் மட்டும்தான் வரணும். ரொம்ப வந்து போட்டு இதை வறுத்துட்டே இருந்தீங்கன்னா கருத்துரும். அதனால் கொஞ்சம் ஃப்ளேவர் வந்த உடனேவே ஒரு 5 பல் பூண்டு இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்து விடுங்க. கடைகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்பெஷலி ரோட்டு கடையில் சூப்பராக சட்னியில் மட்டும் ஃப்ளேவர் வரும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா சட்னியில் வந்து இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் இருக்குங்க. அதனால தான் மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுவாங்க. சின்ன வெங்காயம் உரிக்க முடியாது, இன்னொன்று காஸ்ட்லியும் கூட. அதனால தான் நான் இன்னைக்கு 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இதை வந்து சிறுசும் பெருசும் அந்த மாதிரி கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரே மாதிரியே சட்னி இருக்குமா அப்படின்னா கிடையாது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமாக சட்னி இருக்குங்க. வெங்காயம் விலை கம்மியாக இருக்கும் பொழுது வெங்காயத்தினுடைய சட்னி இருக்கும். தக்காளி விலை கம்மியாக இருக்கும்போது தக்காளி விலை சட்னி இருக்கும். அதனால சரி இன்னைக்கு பெரிய வெங்காயத்தில் சட்னி வந்து அவங்க செய்கிற மாதிரி செய்யலாம் அப்படின்ட்டு தான் செஞ்சுட்டு இருக்கேன். இதை வந்து நல்லா கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து விடுங்க. கலர் வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை. ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இனிப்பு சுவை வந்துடும். அதனால் லைட்டாக ஃப்ரை பண்ணி விடுங்க. கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு நாட்டு தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாய் சேர்த்துக்கங்க. நான் இன்னைக்கு 7 வத்தல் சேர்த்துருக்கிறேன். இது ரொம்ப காரமாக இருக்கும். நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அப்புறம் கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கலாம். என்னதான் தக்காளி சேர்த்தாலும் புளியும் சேர்த்தா தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு பாருங்களேன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மிக்ஸி ஜார் ஆறுனதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதில் உப்பு சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்து இது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். கையேந்தி பவனில் பார்த்தீங்கன்னா சட்னியில் வந்து தண்ணி கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கிட்டு அப்புறம் தான் கரைச்சிப்பாங்க. ஏன்னா தண்ணி நிறையா சேர்த்துட்டோம் அப்படின்னா சீக்கிரமே கெட்டு போயிடும் கைப்படும் பொழுது. ஸோ பாருங்கள் இந்த அளவு இருக்கணுங்க. ரொம்ப தண்ணியாட்டம் இருக்காது, இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் தாளித்து விட்டுலாம். தாளிக்கிறதுமே பார்த்தீங்கன்னா தாளிச்சா தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதில் வந்து கடுகு உடைச்ச பருப்பு இது 2 தான் சேர்க்க போகிறோம். இதில் வந்து வேறு சீரகம் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. ஸோ இது 2 நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வத்தல் 2 சேர்த்துக்கங்க. அப்போ தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு கை நிறைய வந்து கறிவேப்பிலையும் போட்டு ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கோங்க, பெருங்காயத்தூள் இருக்கு இல்லையா, அது ஒரு பிஞ்சு சேர்த்துட்டு நம்ம அரைச்ச சட்னியில் சேர்த்துன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே சூப்பராக இருக்குங்க. இன்னும் 2 இட்லி கொண்டு வா, இன்னும் 2 இட்லி கொண்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக அந்த சட்னியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கையேந்தி பவனில் கிடைக்கிற எக்ஸாக்ட் டேஸ்ட்டு உங்களுக்கு வீட்லேயே கிடைக்கும். அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ஹோட்டல் ரெசிபீஸும் சட்னி ரெசிபீஸும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் போட்டு வைக்கிறேன், வந்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.